ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தோஷம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது, ராகு கேது அப்படின்னு சொன்னால் பாம்பு கிரகம். ராகுவும் கேதுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது கால சர்பதோஷம். அந்த மாதிரி இன்னும் நிறைய தோஷங்கள் ராகு கேது பற்றி நிறைய தோஷங்கள் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. ராகு கேது அப்படின்றது முதல்ல பாம்பு கிடையாது. அது ரெண்டுமே ரெண்டு வெட்டு புள்ளிகள். அதுக்கு பேரும் நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் கிரகங்கள் எல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா அது இந்த கால சர்ப தோஷமெல்லாம் கிடையாது. அது இப்போ ராகுவும் கேதுவும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ ராகுக்கும் கேதுக்கும் கிரகங்கள் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது கால சர்ப தோஷம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுவும் ராகு தோஷம் கேது தோஷம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் திருமணத்துக்கு ராகுவும் கேதுவும் எந்த வேலையும் செய்யாது. ஓகேங்களா? அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நல்லா இருக்குது கெட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இருக்குது. சும்மா லக்னத்தில் ராகு இருந்தால் தப்பு, லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும், 2ல் கேது இருந்தால் 8ல் ராகு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது இருக்க தான் செய்யும். என்ன பண்ண முடியும்? குடும்பஸ்தானம் கெட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. 2ல் கேது இருந்தால் குடும்பஸ்தானம் கெட்டு. ஏன் கேது நல்லா இருந்தால் குடும்பஸ்தானம் ஜோராக இருக்கும் தானே? ஓகேங்களா? உங்களால் கிரகங்களை கணிக்க முடியல அப்படின்னா உடனே அது கேது கெட்ட கிரகம் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொல்கிறா? கேது நல்லா இருந்து அது குடும்பஸ்தானத்தில் இருந்தால் குடும்பம் நல்லபடியாக தானே இருக்கும். ஓகேங்களா? ராகு நல்லா இருந்து அது லக்னத்தில் இருந்தால் அவங்க ஓஹோஹோன்னு தானே வருவாங்க. ஏன் உங்களால் ராகு கேதுனா உடனே பாவர்னு எடுத்து அது கெட்ட இடத்துல இருக்குது? ஏன் ராகு தசையில் மேலே வந்தவங்க இல்லையா? கேது தசையில் மேலே வந்தவங்க இல்லையா? ஏன் ராகு கேது பாவர்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ராகு கேதுன்னு பாவர்னு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜோதிடம் கணிக்கவே தெரியாது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாவர் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல ஜோதிடர்கள் அது பாவர் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது? அப்போ அவங்கெல்லாம் கணிக்கிறாங்க. அப்போது அது கணித்ததை கூட இப்போ யூடியூப்பில் அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களும் போடுறாங்க. யூடியூப்பில் அவ்வளோ விஷயங்களை எல்லா ஜோதிடர்களும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுறாங்க. எத்தனை பேர் அது பாவக்கிழங்குகள் கிடையாது, அது நல்லது செய்யும், நல்லா இருந்தது அப்படின்னா ராகு கேது மிக சிறப்பாக நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்லாம் எவ்வளோ ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அதை கேட்டுட்டதுக்கு அப்புறமாவது நம்ம அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லையா? இன்னும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. கால சர்ப தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது. திருமணத்துக்கு ராகு கேது இருக்கிற பையனை தான் ராகு கேது இருக்கிற பொண்ணுக்கு செய்யணும். ஏன் இந்த மாதிரி மக்களை அலக்களிக்கிறீங்க? அதனால் மக்களே, யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ராகு கேது தோஷமெல்லாம் கிடையவே கிடையாது. அதே போல் திருமண விஷயத்துக்கு தயவு செஞ்சு இந்த ராகு கேதுவை பார்க்கவே பார்க்காதீங்க. திருமணத்துக்கு வேறு விஷயங்களை தான் பார்க்கணுமோ தவிர ராகு கேதுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ராகு லக்னத்தில் இருந்தாலும் திருமணம் பண்ணலாம், ராகு லக்னத்துலேயே இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம். அதனால் ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் ராகு கேது இருந்ததுன்னா பையனோட ஜாதகத்தில் ராகு கேது இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்காதீங்க. இந்த காலத்தில் ஒரு பொண்ணு பையன் கிடச்சி அவங்களுக்கு ஃபேமிலிக்கு பிடிச்சி பசங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம். அதில் தேவையான விஷயங்களை மட்டும் ஜாதகத்தில் பார்த்தா போதும். இந்த தேவையே இல்லாமல் ராகு கேதுவை பற்றி சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. லக்னத்தில் ராகு கேது இருக்கிறனால அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துங்கனால சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை பொத்தம் பொதுவாக ராகு இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ராகு கேது இருக்கிற பையனுக்கு ராகு கேது இருக்கிற பொண்ணே தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. முதலே நீங்கள் பாவர்ன்றீங்க. கேது பாவர் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. அப்போது பொண்ணுக்கும் ராகு கேது குடும்பஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா எச்சாதான பாவம். ஓகேங்களா? ஒன்றே மோசம், அப்போ திரும்பி இன்னொரு மோசத்தையும் 2 மோசத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் செவ்வாய் இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் இருக்கிற பையனையே தான் செய்யணும். 7ல் செவ்வாய் இருக்குன்னா 7ல் செவ்வாய் இருக்க பொண்ணே தான் செய்யணும். 7ல் செவ்வாய் இருக்கிறதே மோசம் தானே? அப்போ திரும்பி 7ல் செவ்வாய் இருக்கிற மோசமான ஒரு பொண்ணையே எதுக்கு அந்த மோசமான பொண்ணோட ஜாதகத்தையே ஏன் அந்த பையன் கூட சேர்த்துறீங்க? அப்போ 2 பேர் என்ன ஆவாங்க? அதே போல் 8ல் செவ்வாய் இருந்தால் நான் 8ல் செவ்வாய் இருக்க பையனையே தான் செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகும்? எச்சா தப்பு தானே நடக்கும்.
ஆனால் அதெல்லாம் மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இதை சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு மக்களே இதை தான் சொல்கிறேன். செவ்வாய் தோஷம்னு ஒன்று கிடையாது, ராகு கேது தோஷம்னு ஒன்று கிடையாது. ஓகேங்களா? ஜாதகத்தில் கட்டத்தில் செவ்வாய் மோசமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜாதகத்தை எடுத்தேன், பார்த்ததுமே செவ்வாய் 12மா 7ஆம் பாவமும் 12, நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிரமமாக தான் இருக்குன்னா ஆமாம் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அப்படியே ஜாதகமே காட்டும் நம்மளுக்கு. அதுதான் பார்க்கணுமோ தவிர அந்த பொண்ணுக்கு எங்கேயுமே செவ்வாயெல்லாம் இல்லை, செவ்வாய் தோஷமே கிடையாது. ஆனால் ஹஸ்பண்டால் பயங்கர சிரமப்படுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தோஷம் அப்படிங்கிற விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதுக்கு பரிகாரங்களும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு தோஷம் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அது இருக்குது. அந்த விஷயங்கள் மட்டும், அதாவது பரிகாரம் கிடையாது, அந்த நேரங்களை எப்படி கடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதை செஞ்சால் போதுமோ தவிர தயவு செஞ்சு பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.